वन्देऽहं श्रीगुरो श्रीयुतकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगणा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगणा ललिता श्रीविशाखान्वितं च ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय राधिकाय प्रियात्मने श्रीमद्भक्तिवेदान्तनारायणाय नामिने। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चना गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸோ இன்றைக்கி பக்தி விருட்சம், இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து பக்தி விருட்சம். இன்றைக்கி 3வது எபிசோடு. போன வாரம் குருதேவரோட மறைவு நாள்னால நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கண்டினியூ பண்ணுறோம். அப்போ இதில் நீங்கள் ஸ்லோகாலாம் சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வைஷ்ணவ ஆச்சாரம் கொஞ்சம் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இதுக்கு போகலாம். நீ அப்படி உட்காந்துக்கோ மாற்றி. அப்போ வந்து வைஷ்ணவ ஆச்சாரம் வந்து ஜஸ்ட் 5 நிமிஷம் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதோ நம்ம பக்தர்களாக இருக்கும்போது எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து அதை பற்றி நமக்கு நிறைய வைஷ்ணவ ஆச்சாரங்கள் இருக்குது. அதில் சில திங்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். கிருஷ்ணரின் கோயிலுக்கு நாகரிக நகைகள் அணிவது நல்லதல்ல. நம்ம சாதாரணமாக இதாக விட்டு பண்ணிக்கலாம். பட் ரொம்பவும் நம்ம கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி போகக்கூடாது. அதுதான் அது. பக்தர்கள் தகுந்த மற்றும் சுத்தமான உடைகளை அணிய வேண்டும். ஆண்கள் வெள்ளை வேஷ்டியும் வெள்ளை சட்டையும் மட்டுமே அணிய வேண்டும். பேண்ட் போடக்கூடாது கோயிலில். தோலால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளையும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த தோலை வந்து அதுக்கு பின்னால் அஹிம்சை இருக்கிறதுனால. ஒருவரை பற்றி இன்னொருவிடம் ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது. கோள் பேசினால் கிருஷ்ண பக்தி ஓடிவிடும். சண்டைகள் அல்லது பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஆண் பெண் பழகுவதில் கவனமாக இருக்க வேண்டும். துறந்து காவி இதை கேளுங்கோ. துறந்து காவியுடை அணிந்த சன்னியாசிகளின் கால்களை பெண்கள் ஒருபோதும் தொடக்கூடாது. நம்ம சில சமயம் லிபரலாக இருக்கோம். ஆக்சுவலாக சட்டப்படி அது வந்து பண்ணக்கூடாது. அது யாருக்கு இப்போ பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ அது நல்லதில்லை. அதை இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிடணும். தட்ஸ் ஆல் இட் இஸ். அவ்வளோதான். சிறு தூரத்திலிருந்து வணக்கம் செலுத்தவும். சூரிய உதயத்திற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பு கோயில்களில் ஆரத்தி செய்யப்பட வேண்டும். ஆரத்தி நடக்கும்போது ஒருவர் பகவானின் முகத்தை பார்த்தால் அவர் தனது முந்தைய ஜென்மங்களில் லட்சக்கணக்கான பாவ விளைவுகளிலிருந்து விடுபட முடியும். இன்றைக்கி பாருங்கோ, நம்ம இன்றைக்கி ஆரத்தி அழகாக எல்லாம் டான்ஸ் ஆடி எடுத்து பாடி நின்றுமே, என்ன ஆகும்? நம்ம பண்ணக்கூடிய பாவங்களெல்லாம் தீர்ந்துகிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டாக. அதுக்கு தான் கோயிலுக்கு வரணுங்கிறது. கோயிலுக்கு வந்தோம்னா சேட் பண்ணது வந்து பாவத்தை ஒழிக்கும். நம்ம அந்த மாதிரி விக்கிரங்களை பார்த்து பண்ணோம், அது எல்லாம் பாவத்தை ஒழிச்சுட்டே இருக்கும். ஸோ இதனால் இது பாருங்கள் எவ்வளவு பட்டிருக்கு. ஆக்சுவலி என்ன சொல்லுது பாருங்கள், சாஸ்திரம் என்ன சொல்லுது?
பழைய ஜென்மங்களில் பண்ண லட்சக்கணக்கான பாவ விளைவுகளிலிருந்து விடுபட முடியும்னு பொழுது. அதே மாதிரி இறைவனுக்கு செலுத்தப்படும் அனைத்து ஆரத்தி சடங்குகளும் மிகவும் புனிதமானவை. குறிப்பாக காலையில் உள்ள ஆரத்தி மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. சாதாரண டைமில் பண்ணக்கூடிய ஆரத்தியை விட காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆரத்திக்கு நம்ம சாதாரணம் உள்ளதோட 100 மடங்கு ஜாஸ்தி பலன். அதனால தான் எப்போவுமே கோயிலெல்லாம் எல்லாம் கிருஷ்ணர் கோயிலெல்லாம் என்ன எப்போ இருக்கும், காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னால் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த டைம்லேயே முடிச்சிடணும். நம்மளை மாதிரி லேட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வசதிக்கு பண்ணுறோம், சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணுறோம், ஆனால் அதுதான் வசதி. ஸோ அப்போ பிரம்ம முகூர்த்தத்தின் போது மிகுந்த கவனத்துடன் என்ன பண்ண குருவாஷ்டகத்தை, அந்த சம்சார தாவ அதான் குருவாஷ்டகம் நம்ம படிக்கிறது. அதை பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன ஆகுமா, இந்த உடலை விட்டு இந்த ஜீவன் போகும்போது கிருஷ்ணருக்கு நேரடி அங்கே போய் சேர்ந்துடும். இன்னைக்கு பஜகூரே மனநி பாடணும் இல்லை, அவருக்கு பாதத்திலே நம்ம போய் போயிடுவோம். சரிதா? அப்போ இனிமேல் நம்ம இப்போ பக்தி விருட்சத்துக்கு வருவோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை டச் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் கிருஷ்ண பக்தியின் மகிமை என்ன அப்படிங்கிறத முன்னால் சொல்லியிருக்கேன். கிருஷ்ண பக்திக்கும் மற்ற பக்திக்கும் என்ன வித்தியாசம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கிருஷ்ண பக்திக்கும் மற்ற பக்திக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா பக்தி நிறைய பேர் பக்தர்கள்ங்கிறாங்க. எப்படி இது கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் வைக்கிறது சுத்த பக்தி. வேற எந்த ஒரு தேவர்களோ கிருஷ்ணரை தவிர வேற யாரும் தேவர்களோ மூதாதர்களோ இப்படி எதெல்லாமோ கும்பிடுறாங்க. அதெல்லாம் சுத்த பக்தி கிடையாது, அசுத்த பக்தி. அதுக்கு இன்னொரு பேர் மிஸ்ர பக்தின்னு பேர். மிஸ்ரன்னா கலப்படம்னு அர்த்தம், கலப்படமான பக்தின்னு அர்த்தம். அப்போ இந்த சுத்தமான கிருஷ்ண பக்தி யாருக்கு கூட கிடைக்கல, 33 கோடி தேவர்களுக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்காது. இது அவ்வளோ ஒசந்து. ஆனால் அது கிடைக்கணும்னா நமக்கு என்ன பண்ணணும், நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை? அதை பற்றி தான் வரப்போகுது. இப்போ இது சும்மா ஜஸ்ட் ரீகேப் பண்ணுறேன். 10 விதமான நிலையில் வழிபடுறாங்க. துஷ்ட தேவர்களை வழிபடுறவர்கள் இருக்காங்க, மூதாதர்களை வழிபடுவங்க இருக்காங்க, தேவதூதர்களை வழிபடுவங்க இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தோம்னா ப்ராஃபிட் வச்சு பண்ணுறோம். இந்த கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க தேவதூதர்களை அதை வச்சு தான் மெயினாக வச்சு வழிபடுறாங்க. எனவே சித்தர்களை வழிபடுவர்கள், தேவர்களை வழிபடுவர்கள், அது மாதிரி படைப்பு தேவரை வழிபடுபவர்கள், பிரம்மத்தை தியானித்து வழிபடுபவர்கள், சிவனை வழிபடுபவர்கள், விஷ்ணு நாராயணரை வழிபடுபவர்கள், கிருஷ்ணரை வழிபடுவார்கள். இப்படி 10 விதமானதை நம்ம பார்த்தோம். அப்போ இன்னைக்கு பக்தி விருஷம் 3ல் கிருஷ்ண பக்தியின் 4 தூண்கள். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், கிருஷ்ண பக்தியோட 4 தூண்கள் என்னன்னு? பாருங்க, முத பாயிண்ட் என்ன வருது? புலால் உண்ணாமை. அடுத்தால மது அருந்தாமை. 3வது சூதாடாமை. கரணத்துக்கு தவிர வெளியே எந்த விதமான உறவும் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக. அப்போ கிருஷ்ண பக்தி கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? சிலவங்க நிறைய பேர் நாத்திகர்களாக இருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமல் மாமிசம் சாப்பிட்றாங்க, சிலவங்க தான் பக்தர்களாக இருக்காங்க. அப்போ எதனால் இந்த கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாங்கன்னா, எதுக்கு சிலவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, சிலவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படி? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லை? எந்த இதுனாலும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ எதுக்கு அவங்களுக்கு அவங்க நீங்கள் நாத்திகளை போய் சொல்லி பாருங்கள், அவன் மாறவே மாட்டான். ஏன்? எதுக்கு? என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம், வித்தியாசம் இருக்குல்ல? என்னது அது? சொல்லுங்க. நீங்கள் சொல்லுவீங்க நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு எப்படிமா அது கிடைக்கும்? அது குரு பக்தி இல்லாமல் கிருஷ்ணர் பக்தி கிடைக்காது, அது உண்மை. ஆனால் இங்கே முக்கியமான திங்ஸ் நம்ம போன கிளாஸில் என்ன பண்ணோம்னா, சுக்ருத்தின்னு ஒன்று சொன்னோம்.
புண்ணியத்துக்கும் சுக்கிரத்திக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னோம். புண்ணியம் கிடைக்கும், நீங்கள் பெரிய பெரிய எதெல்லாம் பண்ணலாம், ஆஸ்பத்திரி திறந்து வைப்பீங்க, ஸ்கூல் வச்சு நடத்துவீங்க, இப்போ ஏழைகளுக்கு எல்லாம் எல்லாம் நிறைய இல்லாமல் அவங்களுக்கு கூட எல்லாம் கொடுப்பீங்க, சாப்பிட கொடுப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அது என்ன கிடைக்கும்? புண்ணியம் பண்ணோம். அது சுக்கிருத்தி இல்லை. அது புண்ணியம் வந்து எங்கே கொண்டு போகும்? உங்களை சொர்க்கலோகத்துக்கு கொண்டு போகும். ஆனால் சொர்க்கலோகம் பெர்மனண்ட் கிடையாது. உங்கள் புண்ணியம் எல்லாம் கரைஞ்சாச்சுன்னா கீழே வர வேண்டியா, வேறு வண்டி கிடையாது. நீங்கள் பண்ண புண்ணியம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரூபா மாதிரி. நீங்கள் ரூபா வச்சுட்டு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, செலவாயிடும். அப்போ செலவானதுக்கப்புறம் எங்கே போவீங்க? வீட்டு தான் வரணும். அப்போ புண்ணியம் வந்து நமக்கு நல்லதல்ல. நீங்கள் பண்ணுங்க, ஆனால் அதனால் நமக்கு நல்லது ஒன்றும் கிடையாது. எது வேணும்? சுக்கிருத்தி வேணும். அதனால தான் கிருஷ்ண பக்தி கிடைக்க மூல காரணம் என்னது? சுக்கிருத்தி. சுக்கிருத்தினா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். சுக்கிருத்தினா என்னது? எப்படி? என்ன பக்தி? எல்லா பக்தியும் கிடைக்காது. சுத்த பக்தி. கிருஷ்ண பக்தர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் அந்த வகையில் உள்ள எது நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் தான் சுக்கிருத்தின்னு வரும். அதுதான் எழுதியிருக்கு சாஸ்திரத்தில். அப்படி தான் எழுதியிருக்கு. நீங்கள் தேவர்களை வழிபடக்கூடியவங்க எல்லாத்தையும் வழிபடுறீங்க, அது சுக்கிருத்தி இல்லை, அது புண்ணியம்தான். அது பாவங்களை அழிக்கலாம், அது 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 பண்ணலாம். சுக்கிருத்தி வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்கறது சுக்கிருத்தி மட்டும்தான் கொடுக்க முடியும். சுக்கிருத்தி 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 திருப்பி திருப்பி அப்படி தான் வரும். அப்போ இந்த சுக்கிருத்தியை வந்து என்ன கொடுக்கும் உங்களுக்கு? சுக்கிருத்தி என்ன கொடுக்கும்? என்ன கொடுக்கும்? முதல்ல என்ன கொடுக்கும்? முதல்ல சுக்கிருத்தி என்ன கொடுக்கும்? நீங்கள் சொன்னது தான். சுக்கிருத்தி முதல்ல என்ன கொடுக்கும்? குருவை கொடுக்கும். அதனால தான் இன்னைக்குள்ள சுலோகா பிரம்மாண்ட பிரமிதே கோனா. பிரம்மாண்டமாக நம்ம பிறந்து இறந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டே இருக்கிறோமே. எத்தனை கோடிக்கணக்கான பிறப்புகள். இந்த பிறப்பு மனுஷ பிறப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைக்கக்கூடிய இந்த பிறவியில் சிலவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கிருஷ்ண பக்தர்களுக்கோ கிருஷ்ண வழிபாட்டுலையோ அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அவர் கிருஷ்ணர் பார்ப்பார், உண்டியில் போட்டுருவார், பைசா போட்டுருவார். உங்களுக்கு பாயிண்ட் சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு அளவு வந்தோடனே என்ன ஆகும்? ஒரு குருவை தான் அனுப்பி வைப்பார். அவர் வரமாட்டார். அவர் இருக்கிறது எங்கே இருக்கார்? குருவை தான் அனுப்பி வைப்பார். ஆனால் நமக்கு ஊனக்கண்ணு தெரியாது யாருன்னு. அவர் யார் குரு நமக்குனே தெரியாது. குரு முன்ன வந்து நிற்கும், நமக்கு தெரியாது. அப்போ சுக்கிருத்தி நான் பாருங்கள் எப்படி வரணும் பாருங்கள். இதில் அந்த கிருஷ்ணரே சுதாமாவோட காலை கழுவி அந்த பாத அபிஷேகத்தை எடுத்து அவர் தலையில் விட்டார். யாருக்கு? அவர் உடனமா என்ன? அவர் ஆண்டவன். அவர் இது வந்து சுக்கிருத்தின்னு அவர் நம்மகிட்ட காணிச்சு கொடுக்காரு. அப்போ வேறு சுக்கிருத்தி இது மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு சுக்கிருத்தி கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் பார்க்கலாம். எதெல்லாம் சுக்கிருத்தி கிடைக்கும் உங்களுக்கு? எதெல்லாம் சுக்கிருத்தி பண்ணா ஏதாவது? எப்படி? இப்போ சேவை பண்ணுறது கரெக்டு. ஆனால் பிரேம பக்திங்கிறது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்காது. சுக்கிருத்தி இருந்தால் தான் கிடைக்கும். சுக்கிருத்தி இருந்தால் தான் பிரேம பக்தி வரும். பிரேம பக்தி பண்ண வராது. என்னென்னா நீங்கள் துளசிக்கு தண்ணி விடுறீங்க இல்லையா, துளசியை இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, சுக்கிருத்தி கிடைக்கும். துளசியை செடியை வச்சு அதை பண்ணுறதே சுக்கிருத்தி கிடைக்கும். துளசி வழிபாடு இன்னைக்கு காலையில் டெய்லி இங்கே வந்து கோயிலில் நடக்கும். ஆக்சுவலி கஸ்தூரி அப்படி எப்பவும் காலையில் வந்து கரெக்டாக டைமுக்கு வந்துடுவார். துளசி பூஜை நடக்கும். அப்போ அது சுக்கிருத்தி கொடுக்கும். அதே மாதிரி கங்கையில் போய் குடிக்கிறதும் சுக்கிருத்தி தான் ஒரு வகையில். முக்கியமாக கிருஷ்ணரோட ஹரிக்கதை அவருடைய கதைகளும் லீலைகளையும் இதெல்லாம் கேட்கும்போது அதுவும் சுக்கிருத்தி கொடுக்கறது. அதே மாதிரி இன்னொன்று, கிருஷ்ண பக்தரை வழிபடும்போது ஏகப்பட்ட சுக்கிருத்தி கிடைக்கிறது. ஏகாதசி விரதம் இருக்கும்போது சுக்கிருத்தி கிடைக்கிறது. அப்புறம் டெம்பிள் இதில் வந்து ஆலயத்தில் வந்து நம்ம ஆரத்தி கொடுக்குறோம், ஆரத்தி பண்ணுறோம், நம்ம பண்ணுறோம். இல்லைன்னா ஆரத்தி இதை நம்ம எடுத்து விடுறோம். அவருக்கு படைச்ச பூவையில் எடுத்து நம்ம அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே சுக்கிருத்தி. அப்போ சுக்கிருத்திங்கிறது தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமலும் பண்ணலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை ஒரு எலி ஒரு டெம்பிளில்
ஒரு டெம்பிளில் அங்கே இந்த எலி போகுது உள்ள. இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அந்த எலி உள்ளே போகும்போது எனது அது எங்கடா பட்டர் இருக்குன்னு அதை குடிக்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்கு. அங்கே எண்ணெய் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பட்டர் வச்சுருப்பாங்க. இது போய் அதை குடிக்கிறதுக்கு போகுது. என்னாச்சு, அது அந்த பட்டர் உள்ள அந்த லேம்பு அதுக்கு மூச்சில் ஒட்டிட்டு எரிய ஆரம்பிச்சு. இது என்ன படிச்சுன்னா அங்கே எங்கேயும் ஓடிச்சு, அங்கே எங்கேயும் துளி ஓடிச்சா என்ன. அப்போ பகவான் பார்த்துட்டு இருக்காரு, இதை என்னடா நமக்கு யாரோ ஒருத்தர் ஆரத்தி கொடுக்குறாங்க, வெரி குட், அடுத்த ஜென்மம் ஒரு பக்தனாட்டே பிறக்கட்டும் அப்படின்னு அந்த ஒரு இது நம்ம தெரியும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அப்போ அந்த இது தெரியாமல் அது பண்ணியிருக்கு. அதுவும் சுக்ருத்தி. தெரிஞ்சு பண்ணாலும் சரிதான், தெரியாமல் பண்ணாலும் சுக்ருத்தி கிடச்சிடும். நீங்கள் ஒரு மெடிசன் எடுக்கிறீங்க, அந்த மெடிசன் உண்மையிலே ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதாங்கிறது உங்களுக்கு அது நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அது வேலையை பண்ணிடும். அதான் சுக்ருத்தியோடது. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணால் வந்துடும். அதான் இது. அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணால், ஒரு வேடன், அவர் ராத்திரி என்ன பண்ணான்னா, ஏதோ நல்ல மழை, சரி வீட்டுக்கு நீ போக முடியாது நினச்சி நல்லா இருட்டாயிட்டு மேலே ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே இருந்தான். இருக்கும்போது தூக்கம் இருக்கப்படா இல்லையா, இருந்தையோ என்ன பண்ணால் அந்த இலையில் அதை பறித்து கீழே சும்மா போட்டுகிட்டே இருந்தான். சும்மா 1 2 3 அவனுக்கு நேரம் போகணும், தூங்கிட்டோம்னா கீழே விழுந்துருவான். ஏதாவது இங்கே புலியிலாம் வரும், கீழே என்ன வரும்னு தெரியாதுல்ல, காட்டு மிருகங்கள்லாம் வரும்ல. அப்போ அது என்னவா இருந்திருக்கு, கீழே அந்த இலை அது எதில் ஏறி இருக்காமே, பில்வ மரத்தில் ஏறி இருக்கான். அங்கே கீழே சிவபெருமானுக்கு இருக்குது, சிவபெருமானோட லிங்கம் இருக்குது. இவன் தூக்கி போட்டுட்டு இருந்தானே என்ன, அது பொத்துனி விழுந்துகிட்டே இருந்திருக்கு. அடுத்த இதில் அவனுக்கு ஏகப்பட்ட சுக்ருத்தி கிடச்சாச்சு. ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு சுக்ருத்தி எல்லாம் கிடச்சாச்சு. அடுத்த ஜென்மாவில் அவன் ஏகப்பட்ட பக்தனாக பிறக்கான். ஏகப்பட்ட பக்தனாக பிறக்கான். ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற பக்தன். அப்போ அவன் தெரியாமல் பண்ணியிருக்கான். நம்ம வீட்டுக்கு சிலங்க வருவாங்க, மழை பெஞ்சிருக்கோம் அங்கே எங்கேயாவது, இங்கே ஐயோ நீங்கள் மலையில் போகிறீங்களா, எங்கள் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் மழை வரைக்கட்டும் போங்கன்னு நம்ம சொல்லுவோம். சில சமயம் 5 நிமிஷம் இருப்பாராக இருக்கும். ஆனால் அவர் ஒரு கிருஷ்ண பக்தராக இருந்தான்னு நமக்கு தெரியாது. கிருஷ்ண பக்தராக இருந்தாச்சுன்னா உடனே கிருஷ்ணருக்கு போயிடும். அவர் உடனே சுக்ருத்தி போட்டுருவார், அந்த பாயிண்ட் போட்டுருவார் அவர். அதனால் இதில் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த பக்கத்தில் உள்ளது சுக்ருத்தி கிடைக்குது, அங்கே உள்ளது சுக்ருத்தி கிடைக்கல, புண்ணியம் கிடைக்கும். இந்த உள்ள வித்தியாசம் புரிஞ்சுட்டா இப்போ பக்தி சம்பந்தம், கிருஷ்ண பக்தி சம்பந்தமாக, கிருஷ்ண பக்தர்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன பண்ணுகிறீங்களோ அதுக்கு பேர் சுக்ருத்தி. சுகிருத்தி, கிருத்தின்னா பண்ணக்கூடிய ஒரு செயலுக்கு பேர் கிருத்தி. கிருத்தி. சூனா ஒசந்த இது, ஏன்னா சூனா ரொம்ப ஒசந்த ஒரு செயல், அதான் சுக்ருத்தின்னு பேர். புரியுதா? அப்போ இந்த சுக்ருத்தி இருந்தால் தான் சாஸ்திரங்களின் மேலும் குருவின் மேலும் நம்பிக்கை வரும். இதுக்கு பேர் சிரத்தான்னு பேர். முதல்ல சிரத்தை வரணும். சிரத்தை வந்தால் தான் அவன் பக்தியில் மேலே போக முடியும். சிரத்தைங்கிறது எதை மாதிரினா, நமக்கு ஒரு பெரிய செடியை வளர்க்கணுன்னா அதுக்கு முதல்ல என்ன வேணும், நல்ல சாயில் வேணும், இல்லை மண் நல்லா இருக்கணும், இல்லை மண் நல்ல மண்ணாக இருந்தால் தான் என்ன பிடிக்க முடியும், அதில் வளர்க்குறது நல்லா நிற்கும் மரம். இந்த பார்த்திங்கன்னா இந்த மாமரம் நிற்கி இதை வச்சு நல்ல மண்ணாக இருந்தனால நான் அந்த முன்னால் உள்ள மாமரம் நான் தான் வச்சேன் முன்னால் அந்த டைமில் அது வளர்ந்து நிற்கிது பார்த்தீங்களா, ஏன்னா சாயில் நல்லா இருக்குது எல்லாம். அதே மாதிரி பக்தி விருட்சம் உண்மையிலேயே வரணும்னா முதல்ல வேண்டியது சிரத்தை. ஆனால் சிரத்தை வரணும்னா என்ன வேணும், சிரத்தை வரணும்னா என்ன வேணும், சுக்ருத்தி வேணும். அதை எழுதுங்கோ, இதான் பாயிண்ட்டு. அப்போ சிரத்தை எப்படி வருது, சுக்ருத்தினால தான் சிரத்தை வருது. அப்போ இதைத்தான் அந்த மைண்டில் பரமாத்மா அதைத்தான் நமக்கு பண்ணி கொடுக்காரு. அப்போ ஒருத்தர் நம்ம சுக்ருத்தி பண்ண என்ன ஆகும், சிரத்தை. அதாவது சிரத்தைன்னா என்ன, அதான நம்பிக்கை வரும். சாஸ்திரத்துக்கு மேலேயும் குருக்களுக்கு மேலேயும் சாதுக்களின் ஏதோ நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை என்ன கொடுக்க அடுத்தால, சாதுக்களின் சேர்க்கை. அதுக்கு பேர் சாது சங்கம்னு பேர். அப்போ சிரத்தை சாது சங்கத்தை கொடுத்து இடத்தால சாது சங்கம், சாது வந்துடுவான். ஏன்னா குரு வந்த உடனே சாது சங்கம் வந்தாச்சு, குரு கிடச்சாச்சுன்னா சாது சங்கம் கிடச்சாச்சுன்னு அர்த்தம். ஆனால் புண்ணியம் என்ன கொடுக்குது, என்ன கொடுக்குன்னு சொன்னேன், சொர்க்க லோகத்தை கொடுக்குது.
அங்கே போய் இந்திரலோக போய் கொஞ்ச நேரம் அங்கே இருப்பீங்கோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு புண்ணியமெல்லாம் தீர்ந்த உடனே திருப்பி தான் வரணும். இதுதான் இது. அப்போ இந்த ரெண்டுக்கு நீங்கள் போய் இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? சுக்ருத்தியோட பயன் என்ன வருது? குரு கிடைக்குது, சிரத்தை கிடைக்குது. இவங்க போகிறது எங்கே போவாங்க? எங்கே போவாங்க? கிருஷ்ணலோகம். புண்ணியத்தின் பயன் எங்கே போவாங்க? சொர்க்கம், நிரந்தரமற்றது. சும்மா இந்த நிறைய மதங்கள் இருக்கு அங்கங்கே. நீங்கள் சொர்க்கத்துக்கு வாங்க, சொர்க்கத்துக்கு வாங்கன்னு ஆளே கொல்லுவானுங்க. நீ இந்த மதத்தை எடு, இல்லைன்னா நான் கொன்றுவேன், நீ சொர்க்கத்துக்கு போயிடறான். எதுக்கு சொர்க்கம்? சொர்க்கத்துக்கு போகக்கூடாது. சொர்க்கம் வந்து அல்பம், கிருஷ்ணலோகம் கிடைக்காது. அப்போ இப்படி நம்ம அலைஞ்சி ஒவ்வொரு பிரம்மாண்டமாக நம்ம அலைஞ்சி எடுத்து கடைசியில் இந்த சுக்ருத்தி நம்ம பண்ணியிருந்தோம்னா அது என்ன வருது? என்ன வருது? குருவும் சிரத்தையும் வருது. இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு மேலே தான் பிரேம பக்திங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்களுக்கே தேவர்களுக்கு கிடைக்காது. நம்ம பேசத்தான் முடியுமே தவிர ரொம்ப கஷ்டம். அது குரு இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, சுத்தமாக கிடையாது. நாம் பக்தி பண்ணுறது எதுக்கு பண்ணுறோம்? நமக்கு வேண்டி என்ன நினச்சிட்டு அதை கேட்குறோம். பிரேம பக்தினா என்னென்னு தெரியாது முதல்ல. அப்போ சுக்ருதி எப்படி என்ன பலன் கொடுக்குன்னு கேட்டோம். இதைத்தான் முதல் ஸ்லோகம். பிரம்மாண்ட பிரமிதே கோனா பாக்கியவான். யார் அந்த பாக்கியவான்? சுக்ருதி பண்ணவன் தான் அந்த ஜீவன். அவனுக்கு என்ன கிடைக்கு? குரு கிடைக்கி. கிருஷ்ண பிரசாதே பண்ண கிருஷ்ணர் வந்து அரேஞ்ச் பண்ணி குரு வழியாக கொடுக்காரு. அந்த குரு என்னத்தை கொடுக்காரு? பக்தியில் தானே. என்ன அர்த்தம்? என்னதும் பக்தி விஷயத்தோட வித்து கிடைக்குது. இதுதான் இதோட இது. புரியுதா? அப்போ குருதேவரின் உதவி இல்லாமல் நம்ம ஜீவித படகை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு படகு மாதிரி இந்த சம்சார கடலில் கிடந்து தத்தளிச்சுட்டு கிடக்கிறோம். இந்த ஜென்மத்தில் நாம் பிறந்து நம்ம போன கர்மங்கள், பிராரப்த கர்மா, அதே மாதிரி இந்த மாதிரி முன்னால் உள்ள கர்மா, இனி வரக்கூடிய கர்மா, இப்படி நிறைய கர்மாக்கள் இருக்குது. இதை நம்ம அனுபவிச்சியோ ஆக்சுவலாக என்ஜாய் அங்கே யார் என்ஜாய் பண்ணுறா? யார்? எல்லாருமே அவ்வளவுமே கஷ்டம் இந்த உலகத்தில். ஆனால் குரு வந்த உடனே என்ன ஆகும்? அவர் தான் இந்த சம்சார கடலில் நம்ம தத்தளித்து கிடக்கக்கூடிய இதில் இருந்து இந்த போட்டில் என்ன பண்ணுவார்? நம்ம அவரை கேப்டனாக கொண்டு வரணும். ஓ குருதேவ், இந்த போட்டில் நீர் வந்து கேப்டன் ஆகிடும். மம நாவிக்க பதி குருதேவான்னு பாடுறோம்ல, அதான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அப்போ அவருக்கு தெரியும் எந்த பக்கம் போகணும்னு. நமக்கு தெரியாது எந்த பக்கம் போகணும்னு. ஒன்றும் தெரியாது. ஃபுல்லாக அப்படியே ஓஷன் கொந்தளிச்சுட்டு இருக்குது. அதான் மாயையில் மாட்டிட்டு கிடக்கிறோம். அதுதான் தட்ஸ் தி திங். எது? இந்த இதில் வந்து இந்த குருவின் உதவினால் ஜீவித படகு கரை சேர்ந்து விடும். சரியா? ஓகே, நான் அந்த இது பாடல. சரி, அப்போ இனிமேல் கண்டினியூ பண்ணுவோம். போன கிளாஸில் என்னென்ன சொல்லி கொடுத்தேன்? துளசி மாலை அணிந்தவர்கள் எங்கே போகிறாங்க? துளசி மாலை அணியாதவர்கள் எங்கே போகிறாங்க? இதை ஒன்றும் மாற்ற முடியாது. இது சாஸ்திரம். நீங்கள் துளசி மாலை உங்கள் கழுத்தில் இல்லைன்னா நிச்சயமாக யமராஜ் தான் வந்து உங்களை கூப்பிட போகிறாங்க. இது கேரண்டீடு. திருப்பி நான் அதை சொல்லி கொடுக்குறேன். புரியுதா? அப்போ யமலோகம் போனால் என்ன ஆகும்? அதான் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்களே, ஜட்மெண்ட் டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே, அதான் யமராஜா. இது தப்பிக்க முடியாது. ஆனால் ஒருத்தன் வந்து துளசி மாலை போடணும்னா என்ன போடணும்? என்ன பண்ணணும்? மாமிசம் சாப்பிடக்கூடாது. அதான் முதல் பாயிண்ட் வருது. இப்போ இதை கவர் பண்ணனா எப்படி கிருஷ்ண பக்தி பற்றி பேச முடியாது. பாயிண்ட் அந்த 4 தூணுகள்
கிருஷ்ண பக்தி நீங்கள் மற்ற பக்தி கிடச்சிடும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிவிடுங்க, கிருஷ்ண பக்தி கிடைக்கும். யமராஜா கிட்ட போய் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு கொடுப்பாரு, இல்லைன்னா நரகத்துக்கு கொடுப்பீங்க. இது அங்கே மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். அப்போ பாயிண்ட் என்ன வருதுன்னா, கருட புராணம். கருட புராணத்தில் நரகத்தில் நடக்கக்கூடிய சித்திரவதைகள் எல்லாம் பற்றி எழுதி வச்சுருக்கு. நான் படிச்சிருக்கேன், நிறைய நேரம் படிச்சிருக்கேன். அப்போ அங்கே நமக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த 3 அங்குலம் இருக்கே இந்த நாக்கு, இதை நமக்கு கடக்க முடியல தானே. ஆண்டவன் என்னெல்லாமோ பண்ணி வச்சுருக்காரு, நம்ம அதை சாப்பிடாம நமக்குன்னு பண்ணி வச்சுருக்க சாப்பிடணும். நாம் எதை நம்ம சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்றனால்தான் நம்ம எமத்தூரத்தில் மாற்றோம். அப்போ இதில் முதல்ல கொல்லாமை, மீன், முட்டை, மாமிசம் உண்ணாமைங்கிறது பக்தி விருட்சத்தில் பாடம் அதுதான் வருது. நான் அதை உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ நான் அதை சொல்லித்தான் ஆகணும், அது எனக்கு கடமை. அப்போ திருக்குறளில் வருது, என்ன வருது? கொல்லாத அறத்தை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று. அப்போ மற்ற ஜீவன்களை கொல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னது வெஜிடேரியன் இருக்கக்கூடியவனை அந்த பக்கத்தில் வரும்போது என்ன பண்ணுவானா, ஈவன் யமராஜன் கூட வர்றதுக்கு தயங்குவானா. ஆனால் வந்தோம்னா எங்கே கொண்டு போவான்? சொர்க்கத்துக்கோ அப்படி. அதாவது என்ன பண்ணலாம், நீங்கள் மாமிசம் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிங்கன்னா தேவர்கள் உங்களை வழிபடுவார்கள். இன்னொரு சாஸ்திரம் இருக்குது. அப்போ நம்ம திருக்குறளில் இது வருது. இது அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு ஸ்லோகம் எழுதிக்குங்க. கொல்லாத அறத்தை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் உண்மையிலேயே மாமிசம், மீன், முட்டை, இறைச்சி இதோட சாப்பிடாமல் இருந்தாலே யமராஜங்க வரமாட்டானா. அவங்க தேவர்கள் கூட்டிட்டு போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. அங்கே அந்த தேவர்கள், சில தேவர்கள் உங்களை கும்பிடக்கூடிய அளவுக்கு வருமா. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வசதியாக ஒருத்தன் இந்த மாதிரிப்பட்ட மீன், முட்டை, இறைச்சி சாப்பிடலைன்னா அவன் அவ்வளோ வசதியும் அவனை வழிபடுவாங்கன்னு இருக்குது சாஸ்திரம். அப்போ யார் வரா? தேவர்கள் வரலாம். ஆன்செஸ்டர்ஸ்க்குன்னா முந்திய பிறவி, சாரி நமக்கு முன்னால் அப்பா அம்மா அவங்கெல்லாம் எங்கேயோ போயிருப்பாங்களே, எங்கே போயிருக்காங்களே, அவங்க யார் இருப்பாங்க? அவங்க வரலாம், பித்திரர்கள் வரலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போ இதில் ஒருத்தன் அப்படி ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போனாம்னாலும் நான் என்ன சொன்னேன், சொர்க்கம் நிரந்தரம் அல்ல சொர்க்கம். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னா, முக்கியமாக இந்த பசு வதைகள் பண்ணதை பற்றி. நீங்கள் நேபாளில் போனீங்கன்னா, நேபாள் நாட்டில் ஒருத்தன் பசுவை கொன்னாம்னா அவனுக்கு ஆயுள் தண்டனை போட்டுருவாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அவ்வளோ தூரத்துக்கு அவங்க பசுக்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு பக்தி, கிருஷ்ண பக்தி வரமாட்டேங்கிறனா இதுதான் காரணம். இந்த நாக்குக்கு நாம் அடிமையாகிட்டோம். அதனால தான் நம்ம இதை யமராஜா எடுத்துகிட்டு போக வேண்டி இருக்குது. அதை வச்சு எத்தனையோ மதங்கள் வேறு, நீ சும்மா சாப்பிடு, அதை சாப்பிடு, இது சாப்பிடுன்னு என்னத்தையா நம்மளை ஏமாத்துறானுங்க. ஆனால் அடுத்த 2வது ஸ்லோகம் நான் சொல்லி கொடுக்குறேன், கவனமாக பார்த்துடுங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி இன்னும் மாறலை, எனக்கு மாறணும்னு இருந்துன்னா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட பற்றி பிரச்சனை இல்லை, ஷேன் பண்ணுங்க, நிறைய கிருஷ்ண நாமத்தை ஜெபம் பண்ணுங்க. துளசி மாலை வேணா துளசி மாலை கொண்டு போங்க, இங்கே நிறையவே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம மனத்தது மாற்றும். கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களையே என்ன பண்ணி விட்டுறோம், ஐயோ இது எனக்கு அசிங்கமாக தெரியும். இப்போ ஒருத்தன் சிலவங்க வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா.
எங்கேயாவது ஒருத்தன் வெங்காயம் பூண்டு சாப்பிட்டுட்டு பார்க்க அந்த தள்ளி வந்தாலே போதும் வாடடிக்கும். ஏன்னா அவன் அந்த மாதிரி சுத்தமாக இருக்கான். புரியுதா? அதே மாதிரி ஏதோ வேறு அசிங்க உள்ள உணவுப் பொருட்களை ஒருத்தன் சாப்பிட்டுருந்தான்னா புத்தகத்தில் வரும்போது தெரிஞ்சு போயிடும். நம்ம குருதேவ் பார்ப்பார், என்ன அவன் வாரம் அன்ன பார், அவனுக்கு ஆரோலே தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஆரோன்னு இருக்குது. ஆரோனா தெரியல என்ன நீ, அவங்களோட ஒரு ஒளி உண்டு. அந்த ஒளிக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான கலராக இருக்கும். ரெட்டு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கும். இவங்களுக்கு தெரியும், பக்தர்களுக்கு தெரியும், உடனே ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒருத்தவங்க பார்க்க கூட பண்ண மாட்டாங்க. யார்? சுத்த பக்தர்கள். இதில் பசு வதைங்கிறது ரொம்ப மோசம். அதை நான் சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இது சாஸ்திரத்தில் நான் பக்தி விஷயத்தில் இதுவாக பாயிண்டாக வர 4 தூணில் ஒன்று என்னென்னா இதுதான், சாப்பிடக்கூடாது. நம்ம மீன் முட்டை இறைச்சி சாப்பிடுறது நடத்தலைன்னா நமக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் சேன் பண்ணி நம்ம அது நம்மளே மாற்றிடலாம். அப்போ எவன் ஒருவன் பசுமாட்டின் மாமிசத்தை சாப்பிடுகிறானோ அவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத ஏதோ இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு யார்? கிருஷ்ணர், ராதாராணியோட மூடல வந்தவர். கோவாங்கே எதலோம தத சகசிரவத்சரா கோவதி ரௌரவ மத்தியே பச்சே நிரந்தரா. கோ அங்கன்னா அந்த பசுவின் உடலில் யாருக்கு இது எழுதியிருக்கு? எவன் ஒருவன் பசுமாட்டை கொன்று அதன் இறைச்சியை சாப்பிடுகிறானோ அவனுக்கு என்ன ஆகுங்கிறது எழுதியிருக்கு. சைத்தன்ய சரித்தாமிரத்தை அங்கே சாஸ்திரத்தில் உள்ள நான் எடுத்து அப்படி சொல்கிறேன். எப்படியா? எத்தனை லோமானா முடிகள், தத்த அத்தனை, சகசிரனா 1000, வத்சரனா வருஷங்கள், கோவதி யாருக்கு? எவன் ஒருத்தன் கோவை கொன்னான, கோனா பசுவை கொன்னவனுக்கு கோவதிக்கு என்ன நடக்கும்? ரௌரவ மத்தியே, ரௌரவாங்கக்கூடிய நரகம், ரௌரவ மத்தியே அந்த ஹெல்ல எவ்வளோ நாள் இருப்பானா? நிரந்தரம். பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய இதுன்னு பாருங்க. அப்போ அதில் ஒரு நம்பரும் கொடுத்துருக்கு, நிரந்தரம்னு போட்டிருக்கு. இருந்தாலும் அது ஒரு நம்பரும் சொல்லுது, இவ்வளவாவது இருக்கும். அதான் அது நிரந்தரம் மாதிரி தான். பசுக்களை கொண்டு சாப்பிடுவர்கள் எத்தனை பசுக்களின் மாமிசத்தை சாப்பிட்டார்களோ அதன் அத்தனை ரோமங்களையும் 1000 கொண்டு பெருக்கினால் வரும் அத்தனை வருடங்கள் ரௌரவா என்ற கொடும் நரகத்தில் வதைக்கப்படுவார்கள். ஒருத்தன் 10 பசு கொன்றுக்கானி வச்சுக்கோங்க லைஃப்பில். சும்மா ஒரு வித்தியாசம் எடுத்துக்கோங்க. ஒரு பசுவுக்கு 20,000 40,000 முடிகள் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, சாஸ்திரம் என்னவோ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. சரி, 20,000த்துக்கும் 40,000த்துக்கும் ஆவரேஜ் என்ன? ஆவரேஜ் எத்தனை? 30,000. அப்போ 10 மாடு சாப்பிட்டுட்டாங்க. அப்போ 30,000 பெருக்கல் 1000 சகசிர எவ்வளோ வருது? எப்படி மேத்தமேட்டிக்ஸ்? யார் பெருக்கிறா? பெருக்குங்க. 30 பெருக்கல் 30,000 பெருக்கல் 1000 சொல்லுங்க. நீ சொல்லுடா. சரி, நீங்கள் பெருக்கிட்டு போய் நான் சொல்லிடுறேன். எனக்கு பெருக்கிட்டீங்களா? 30 கோடி கரெக்ட் ஆன்சர். இங்கே இருக்கிறதே 100 வருஷம் கூட இருக்க முடியாது. 100 வருஷம் கூட இங்கே இல்லை. அங்கே போய் இத்தனை மாடை சாப்பிட்ட 10 மாடு சாப்பிட்டோமே எத்தனை கோடி? 30 கோடி வருடம் அங்கே இருந்து. எப்படிப்பட்ட கொடுமையான நரகம் அது! அதுக்கு பேர் ரௌரவா. மொத்தம் 28 விதமான நரகங்கள் இருக்குன்னு சாஸ்திர கருட புராணத்தில் எழுதியிருக்கு. அதில் ஒன்று தான் ரௌரவம். அப்போ அதனால தான் கடைசியில் முடிக்குது, பச்சே நிரந்தர. நீ சொல்லப்போன நிரந்தரமாக அங்கே தான் கிடக்க போகிறா அப்படின்னு.
அப்போ நான் என்ன சொல்கிறேன், சரி நாம் எல்லாம் முன்னாலே சாப்பிட்ருக்கலாம், சிலவங்க சாப்பிட்ருக்கலாம், அதனால் சரி அதை விடுங்கோ. இனிமையாவது நம்ம விழித்தெழுந்து இந்த பழக்கத்தை மாற்றலாம் இல்லையா? நிறுத்தியாச்சா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சி, அது தோணும். நம்ம நிறுத்தியாச்சா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அவன் சாப்பிட்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, அவங்க என்னென்னா அவனுக்கு அந்த கூட்டு கிடைக்காதுன்னு நினச்சி தாங்க பண்ணுறாங்க. நிறைய மிஸ்கான்செப்ஷன் நிறைய. தாலில் நம்ம தால் இருக்குல்லையே, பருப்பில் இருக்கக்கூடிய புரோட்டீன் நீங்கள் எவ்வளவு மாமிசம் சாப்பிட்டாலும் அதுக்கு பக்கத்தில் வர முடியாது. அவங்க சொல்கிறாங்க பாருங்கோ, விலங்கில் பெரிய விலங்கு அது யானை. யானை என்ன நான்வெஜ்ஜாக சாப்பிடுது? அது நான்வெஜ்ஜாக சாப்பிடுது? அது அவ்வளோ இலைத்தலையில் தானே சாப்பிடுது. அவ்வளவும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்கெல்லாம் விட ஆரம்பிக்கிறாங்க. எத்தனையோ பேர் பெரிய பெரிய மகாத்மாக்கள் எல்லாம் எல்லாருமே வெஜிடேரியன். முகமது நபி வெஜிடேரியன். இவங்க தான் வெட்டுவாங்கன்னு அதோட கதையை அப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன். தேவையே கிடையாது. என்ன ஆகும்னா பிரெயினையே பாதிக்கும். நாம் சாப்பிடக்கூடிய உணவு 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, மனதை மனதுக்கு போகுது. நம்ம சாப்பிடுவது, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நமக்கு மனதுக்கு போகுது. 2வது, நம்ம உடலுக்கு போகுது, கொஞ்சம் மிச்சம் வெளியே போகுது. இந்த மனதுக்கு போகுது இல்லை, இதுதான் முக்கியம். மனதை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா இதுதான் பிரச்சனை. நீங்கள் முதல்ல வேறு ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட்டாக நினச்சிட்டு நீங்கள் நான் வெஜிடேரியன் ஆகிறேன்னு நீங்கள் மாறுங்கோ, இன்னையிலேருந்து மாறுங்கோ, உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். உங்கள் திங்கிங் நல்லா வரும். அதாவது நம்ம பண்ணது இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நாம் மற்றவங்களுக்கு பண்ணோம்னா இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களுக்கு 6 பேருக்கு பாவம் வருது. நீங்கள் பாவம் பண்ணுறீங்க. அந்த மாட்டை வளர்க்கக்கூடியவனுக்கு பாவம், 6ல் 1 பாவம். அந்த மாட்டை விற்கிறாமில்லையா, விற்று வாங்குறாமில்ல, அவனுக்கு 6ல் 1. அதை மாதிரி என்ன பண்ணுறான், அதை வதை பண்ணுறான், அவனுக்கு 6ல் 1. அது அப்புறம் விக்குக்கு பண்ண அவனுக்கு 6ல் 1. சமைக்கிறான் அவனுக்கு 6ல் 1. அப்புறம் சாப்பிட்றான் அவனுக்கு 6ல் 1. நமக்கு எப்படி கிருஷ்ண பக்தி கிடைக்கும்? தேவையே கிடையாது. எத்தனையோ புத்தகமாக எழுதி வச்சுருக்காங்க. அப்போ நாம் தப்பிச்சிடும், நாம் வெஜிடேரியன் ஆகிட்டோம். ஆனால் என்னோடய பையன் அவன் ரவாவுக்கு போயிட்டு போட்டோம். இப்போ நீ சொன்னது அதான் நம்ம சொன்னேன். நான் பிழைச்சிடுவேன், ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு பையனுக்கு நானாக பண்ணி கொடுப்பேன், ஏன்னா அவன் போயிட்டு போட்டோம். அவன் நரகத்து போனால் எனக்கு என்ன ப்ராப்ளம்? மாறி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கணும்? அதுதானே, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் பார்க்கணும்? அப்போ அவனே சிரிக்கான். நான் ஏன் சொல்கிறேன்னா, சாஸ்திரத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன். மக்கள் எல்லாம் மாயையில் மயங்கி எது கரெக்டு எது சரின்னு தெரியாமல் மயங்கிட்டு இருக்காங்க. அந்த பசுல யார் இருக்கா? தேவதர்கள் இருக்கு. அது மட்டுமில்லை, பசு 7 அம்மாக்கள், 7 மதர்ஸில் 1. ஒருத்தனுடைய சொந்த அம்மா 1, குருவோட பத்னி 2, அது மாதிரி அப்புறம் சேஜ்னா ரிஷியோட பத்னி 3, அதுக்கு பேர் பிரம்மணி. அப்புறம் குயின்னா அதாவது அந்த நாட்டு அரசனோட குயினும் அம்மா தான். 5வது தேனுன்னா எது? பசு. தத்ரின்னா யார்? நர்ஸு. நம்ம கடைசியில் படக்க காலையில் கிடந்து சாகக்கூடிய நேரத்தில் நர்ஸ் தான் பார்க்க வேண்டியிருக்கும். அவனும் ஒரு அம்மா மாதிரி தான். அவளும் அவன் யாருனாலும் சரி தான். கடைசியில் பிருத்வி. இந்த எர்த்தும் ஒரு அம்மா. இந்த யாழும் அம்மாக்கள். அப்போ நீங்கள் மாட்டு இறைச்சி கொடுத்தீங்கன்னு வச்சுன்னா
ஒரு அம்மாவை கொன்று நீங்கள் கொடுக்குறீங்க. உங்கள் அம்மாவை நீங்கள் கொன்று சாப்பிடுடா, நீ நரகம் போடா, நீ நமக்கு வேணும்னே கொடுக்குறோம். இதுதானே அர்த்தம்மா? நான் சொல்லுது ஏதாவது உங்களுக்கு புரியலையா? நான் இப்போ ஏன் இதை படித்து கொடுத்துட்ருக்கேன்னா, நம்ம இனியாவது திருந்த வேண்டாமா? ஏன்னா கிருஷ்ண பக்தி கிடைக்காம இப்படி அலைஞ்சிட்டு இருக்கோமே. ஆனால் இப்படி ஒரு வசதி நமக்கு கிடச்சி வச்சுருக்கிறதே, இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாமா? எத்தனையோ மதங்கள் இருக்குது, அவங்கெல்லாம் தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. பிரியாணி போடுவாங்க, சண்டேலாம் பிரியாணி போடுவாங்க. ஆக்சுவலாக குருதேவ் அந்த ரோம் போப் இருக்கக்கூடிய அதே இடத்துக்கு போனார். இது நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அது என்னன்னு. I saw some beautiful tender cow, tender means 2-3 days baby cow. baby calves, very beautiful they are. Oh, I told them, oh, the mother cows are not there only. குருதேவ் 33 நேரம் இந்த உலகத்தை சுற்றிருக்காரு. ஒரு நேரம் போகும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போயிட்டே இருப்பார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்போ போகும்போது ஒருக்கா, ஓ இதுதான் ரோம் இருக்குது, ரோமில் போப்பு இருக்கக்கூடிய இடம் அப்படின்ட்டு ஏதோ சரி பாருங்கன்னுட்டு கூப்பிட்டு போயிட்டான். அங்கே போகும்போது அங்கே ஒரு 30-40 இளம் கன்றுகள் பிறந்து 3-4, அதான் சொன்னார் 3 or 4 days சொன்னார்ல, இப்போ தான் சொன்னார்ல, அவ்வளோ தூரத்துக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இந்த கன்றுகள் அங்கே போனோன்னா குருதேவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இங்கேயும் ஒருத்தங்க கோஷாலை வச்சுருக்காங்களா அப்படின்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கேட்காரு, இது எதுக்கு, எங்கே போகுது, இங்கே கோஷாலா வச்சுருக்காங்களா? ஓ குருதேவ் இல்லை, இது யார், எங்கே போகுது? போப்புமார்களும் அவருடைய சகாக்களும் இந்த ரோமில், அதுக்கு பேர் வாட்டிகன் சிட்டியில், அவங்க சாதாரண மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்களாம். அப்போது பிறந்து 3-4 வயது உள்ள கன்றுகளை கொன்று அதை சாப்பிட்டா அந்த இறைச்சி மிருதுவாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அவங்க நாக்குக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறக்காண்டி என்ன போகுது, டெய்லி இதே மாதிரி போயிட்டுருக்கோம், 30-40 போயிட்டே இருக்கும். உடனே சொன்னார், இந்த இடத்துக்கு வந்ததே பாவம், அது போப்பு இல்லை, பாப்புன்னா என்னது? பார்த்தீங்களா, இவங்களுக்கே தெரியாது இறைச்சி சாப்பிட்றது என்ன பெரிய இது என்ன பெரிய பாவம், அவன் கொடு நரகத்தில் கிடக்க போகிறான் அப்படின்னு நம்ம இப்போ தான் சாஸ்திரத்தை படித்தோம்ல. உடனே இந்த இடத்தை காலி பண்ணி உடனே இது போப்பு இல்லை, பாவம். அதை ஒட்டி தான் கருட புராணத்தில் நான் சொன்னேன், 28 நரகங்கள் ரொம்பவும் கொடுமையானது. அப்போ முதல்ல மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க போகக்கூடிய இடம் கும்பிப்பாகா எப்படி இருக்கும்னு பாருங்க.
இந்த मृत्यु के उस पार का सत्य। நிமிஷம் நினச்சி பாருங்க, எனக்கு கூடால அதாவது நம்ம உடலை விட்டு போகும்போது ஒருத்தரம் கிடையாது. நீங்கள் வரும்போது யாருக்கு கூடால வந்தது கிடையாது. இந்த இதில் கர்மத்தில் நம்ம எங்கேருந்து வந்தோம்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. நம்ம இதில் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா எங்கே போய் நிற்கும்னு பாருங்க. யூ ஆர் அலோன். நீங்கள் தனி. என்ன வரும் உங்கள் கூடால? நீங்கள் கிருஷ்ண பக்தி பண்ண பக்தி மட்டும் உங்கள் கூடால வரும். அது உங்களை நரகத்துக்கு போக விடாது. அந்த ஒன்று தான் உங்களால் காக்க முடியும். ஆனால் கிருஷ்ண பக்தி ஈஸியாக கிடைக்குமா? தேவர்களுக்கே கிடைக்க மாட்டேங்குதே. எப்படி கிடைக்கும்? கிருஷ்ண பக்தி எப்படி கிடைக்கும்? என்ன சொல்லி கொடுத்தேன்? குரு பிரசாதே பக்தி லஜ பீஜா. குரு இல்லைன்னா கிருஷ்ண பக்தி கிடையாது. நீங்கள் வேறு பக்திக்கு குரு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இங்கே போகிறதில்ல, கிருஷ்ணகிட்ட போக மாட்டீங்க, யமலோகத்துக்கு போக போகிறீங்க. கழுத்தில் துளசி மாலை இல்லைன்னா கண்டிப்பாக யமராஜ் தான் வருவான். கேரண்டீடு. தப்பவே முடியாது. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. பைபிளில் ஏன்னா நான் ஒரு 2.5 வருஷம் பைபிளில் இந்த கிறிஸ்டினாக இருந்தவன் தான். 2.5 வருஷம் கிறிஸ்டினாக அதை என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இருந்தேன். 2.5 வருஷம் இருந்திருக்கேன். சுத்தமாக போய் அதில் என்ன சொல்லுதுன்னா, thou shall not killன்னு எழுதுருக்கு. எக்ஸோடஸ் 20:13. எந்த உயிரையும் கொல்லாதே அப்படின்னு இருக்கு. அவன் பார்த்தான், என்னடா இதுக்கு எப்படி இல்லை லூப் ஹோல் பண்ணணுமே, எனக்கு மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியாதே. சண்டே அங்கே என்ன பண்ண, பிரியாணி தான் போட்டுட்டு இருப்பானுங்க, சிக்கன் மட்டன் அதுதான் போடுவானுங்க. அப்போ அவன் பார்த்தான், இவனு பார்த்தானு எல்லாரும் எப்படி இதுக்கு லூப் ஹோல் பண்ணலாம். அவர் சொல்லிட்டாரு, என்னது thou shall not kill, யாரையும் எதையும் கொல்லக்கூடாது அப்படின்னு. உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன். நான் கிறிஸ்டியனாட்டி எத்தனை வருஷம்? 2.5 வருஷம். அப்போ ஒன்று பட்டான். ஒருத்தன் சொன்னான், இப்படி எழுதிருவோம் பைபிளை 63 நேரம் மாற்றி எழுதியிருக்காங்க. எத்தனை நேரம்? 63 நேரம் மாற்றி எழுதுவாங்க. அப்போ ஒருத்தன் சொன்னான், ஒன்று பண்ணுங்கோ, விலங்குகளுக்கு உயிர் கிடையாதுன்னு போட்டுறவனி வச்சிடுங்கோ, முடிஞ்சு விஷயம் முடிஞ்சுன்னா. கரெக்டுடா, நீ சொன்னது கரெக்டு, பைபிளை திருத்துடா. விலங்குகளுக்கு உயிர் கிடையாது. அதான் அவங்க நீங்கள் பைபிளை படிங்க. நான் படித்து தானே சொல்கிறேன். இப்போ அப்போ ஒருத்தன் சொன்ன ஐடியா கொடுத்தான், உடனே பைபிளையே மாற்றிட்டான். அதையாவது கேளுங்கோ. அப்போ இப்போ பார்த்தீங்களா, அப்போ மாமிசம் சாப்பிடலான்னு வந்துட்டா. இப்போ அவங்களுக்கு தான் உயிர் கிடையாது. அவன் சொன்னான், தோஷானா உயிர் தான் இல்லைன்னா மாதிரி எதுக்குடா, ஏன் அது கொன்னா ஒன்றும் பாவம் வராதுன்னா. அப்புறம் இன்னொன்று இதை வேறு பாருங்க, இதை அங்கே அமெரிக்காவிலேயே மிருகங்களுக்கு உயிர் கிடையாதுன்னு சட்டமே பாஸ் பண்ணிட்டாங்க. இது பாவம் இந்த விலங்குகளுக்கு தெரியாது. இந்த விலங்குகிட்ட கேட்டால் போட்டானுங்க, உனக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு பாஸ் பண்ணிட்டானுங்க. அதனால தான் இந்த அவ்வளோ ஸ்லாட்டர் ஹவுஸ் எல்லாம் இருந்துட்டு இருப்ப. எத்தனை ஒரு நாளைக்கு 10 பில்லியன் அவ்வளோ மாடு விட்டுறாங்க. அப்புறம் இன்னொன்று, பெண்களுக்கு உயிர் கிடையாது 1954 வரைக்கும் பைபிளில் இருக்கு.
அதுக்கு அப்புறம் இது 1954. அப்போ பெண்கள் உரிமை எங்கக்கூடியது பெருசாக வந்துடுது 1954. இவன் பயந்துட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, அவ்வளோ இதையும் கூப்பிட்டு சர்ச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு, நமக்கு ஒரு பிரச்சனை வருது, இவங்க மேலே வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாக வரும், ஒன்று பண்ணிவிடுவோம், இன்னையிலிருந்து பொம்பளைகளுக்கும் உயிர் உண்டுன்னு எழுதிடுவோண்டான்னா. அதனால் 1954 மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பெண்களுக்கு உயிர் கிடையாது. இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் சரி, இப்போ உங்களுக்கு உயிர் வந்துடுது, நோ ப்ராப்ளம், உயிர் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உயிரை அந்த உலகத்தை ஃபுல்லாக ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? அதையும் நம்ம மக்கள், ஹிந்து மக்கள் அங்கே போகிறானுங்க, இந்த பிரியாணி சாப்பிடணுன்னுட்டு எந்த மாதிரி யமராஜா கிட்ட போக போகிறானுங்க, எந்த மாதிரி அடி வாங்க போகிறானுங்க, எந்த மாதிரி நரகத்தில் அவங்க மாட்ட போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சரியா? ஓகே, சரி, இது டைம் இருக்குது, பரவாயில்ல, இன்னொரு 10. ஓகே, சரி. இப்போ இதை ஒன்று மட்டும் முடிச்சிடுறேன். இந்த மாமிசத்தில் ஒருத்தன் டெஸ்ட் பண்ணான், இந்த மாமிசம் எவ்வளோ மோசம்னு. அதுக்கு மேலே கோக்கை விட்டான். நீங்கள் இப்போ பாருங்கள், நான் அது பாட்டு ஓடிட்டே இருக்கட்டும், என்ன இருக்குது அதை என்ன பண்ணால் கோக்கை அதுக்கு மேலே விட்டுட்டு அது வரலையா, அப்போ அதை விட்டு அதில் விடும்போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே அங்கேருந்து அவ்வளோ புழுக்கள் வெளியே வருது. மாமிசத்துக்குள்ளே இருக்கிறது புழு, உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் வச்சாலே புழு பிடிச்சி போயிடும், அந்த புழு எல்லாம் மேலே வருது. அப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் மாமிசம் சாப்பிட்றது அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதனால் கிருஷ்ண பக்தி வேணும்னா இந்த மாதிரிப்பட்ட யார் கண்ணு தெரியாதவங்களுக்கு, பிளைண்ட்மேனுக்கு தமிழ் என்னது? குருடனை பார்த்து இன்னொரு குருடனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். அவன் எங்கே போய் விழுவானுங்க? டிச்சில் பொத்தனி விழுந்துன்னு விழுவானு. ஓகே, அதனால் இதை நம்ம போடலை, நம்ம முடிக்கணும். வெஜிடேரியனாக இருக்கணுங்கிறது இந்த சின்ன குழந்தை சொல்லுது, அதை நான் ஃபுல்லாக போடலை. நான் இப்போ ஸ்டாப் பண்ணியிருந்ததை. ஓகே, சவுண்டு இப்போ vegetarian. Let's face the facts. Over 150 billion animals are. ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2027 மாமிசம் சாப்பிடுவர்கள், அதாவது 90% மக்கள் அழிந்து போவார்கள். இது நான் சொல்லலை, பெரிய பெரிய மகாத்மாக்கள், தீர்க்கதரிசிகள் கண்டு சொல்கிறாங்க. நீங்கள் அவனுக்கு மாமிசம் கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம், 90% வந்துடும். அவனும் 2 வருஷம் என்ன வரும் தெரியுமில்ல? 2 திங்ஸ் நடக்க போகுது, 2 வருஷம் தான் இருக்குது. எவன் மாமிசம் சாப்பிட்டானோ அவன் நிச்சயமாக அழிந்து போவான். எப்படின்னா, இந்த நியூக்ளியர் என்ன வருது இல்லையா, இந்த வாரம் நடக்கு இல்லையா, 3 இந்த உலக வாரம், அது கொஞ்சம் அழிக்கும், நார்த் சைடெல்லாம் அழிக்கும். இந்த பக்கம் எல்லாம் வெள்ளம் வருமா, வெள்ளம் ஃப்ளட் ஆயிரும், ஃப்ளட் கம்ப்ளீட். ஏன்னா இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு முன்னால் உள்ள அந்த லெமூரியா கிண்டம்ங்கிறது உள்ளே தான் கிடந்து. பரசுராமர் தாயாரை கொன்னுட்டு அந்த இதோட வந்தார், அந்த இதோட ஆவேசத்தோடு வந்தார். அந்த கோடாரியை கொண்டு வந்து இங்கே வந்துட்டு இதில் வீசினார். வீசும்போது அந்த நம்ம தட்சிணா மட்டும் மேலே அப்படியே வந்தது, அப்படி கிடச்சது. இது போயிடும். ஆனால் எவன் ஒருவன் சுத்தமான கிருஷ்ண பக்தனாக வாழ்ந்து ஜீவ தர்மம் பக்தி தர்மத்தை ஒருத்தன் ஃபாலோ பண்ணானோ அவன் இந்த மாதிரி அழிவே கிடையாது அவனுக்கு. அவன் நித்தமும் நல்லா இருப்பான், ஆனந்தமாக இருப்பான். இதே தான் அவங்க தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மையான ஜீவ தர்மம் வரும், அனைத்து மதங்களும் அழிந்து போகும், சைத்தன்ய மகாபிரபுவின் சனாதன தர்மம் மட்டுமே இன்னொரு 10,000 வருடங்கள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி. ஃபிஷ் மட்டும். ஸோ கொல்லாமை இல்லை, நான் இல்லை டாபிக் என்னது, விட்டுடலாம், ஈஸி.
இங்கே நீங்கள் பாருங்க, மீன் சாப்பிடாதவங்க அந்த மீனர் பக்கத்தில் அந்த இடங்கள் பக்கத்தில் போனோன்னா மூக்கை பிடிச்சி தான் போனோம், போயிடும். மீன் தான் ரொம்ப மோசம், மீன் தான் ரொம்ப மோசம். முட்டை வந்து இன்னொரு கருவெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க. அதில் நான் ஒன்று சொல்கிறேன், அதில் இந்த சொல்கிறேன், இந்த லேடிஸ்க்கு வந்து மென்சஸ் வருது இல்லை, அது கோழியோட மென்சஸ் தான், அது கோழியோட மென்சஸ் தான் அந்த முட்டை. அது நீங்கள் சாப்பிடுவீங்களா? இப்போ சொல்கிறாங்க கோழி முட்டையை சாப்பிட்டுட்டு கேன்சர் வருதுன்னு இப்போ புதுசாக வருது, இந்தியாவில் பெருசாக வந்துட்டு இருக்கு. இப்போ கோழி முட்டை சாப்பிடக்கூடியவனுக்கு கேன்சர். அப்போ இந்த இன்றைக்கும் இதோட நடத்தினா இன்னும் நிறைய இருக்குது என்கிட்ட. அது அப்புறம் அடுத்த வாரத்துக்கு இப்போ போடலாம். அதை நல்லா ஞாபகம் வைங்க. நம்ம இந்த நாக்கு இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய நாக்கை நம்மளால் அடக்க முடியலையே. அப்போ என்னத்தை நம்ம அடக்க போகிறோம்? இது ஒரு சின்ன விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இன்னையில இருந்தே நீங்கள் உறுதி எடுங்கோ, நான் இனிமேல் இந்த மீனும் சேர்த்தான் மீன் முட்டை இறைச்சி சாப்பிடுவதே கிடையாது, ஒன்லி வெஜிடேரியன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையிலே இறைச்சி கிடைக்கும். பகவான் கிருஷ்ணனோட அருள் உங்களுக்கு வரும். உங்களுடைய கஷ்டங்களெல்லாம்